இதெல்லாம் ஹை கிளாஸ் புதுசாக வந்து என்ன ப்ரைஸ் என்ன இது உண்டு? இது வந்து 4000 வரும். ஹை கிளாஸ் புதுசாக இது எல்லாமே அதே ப்ரைஸ் தானா? இந்த ரேஞ்ச் அப்படியே அந்த ப்ரைஸ். ஸோ நல்லா தான் கிடக்கா. இது என்னடாப்பா வித்தியாசமான தேராக கிடக்கு. மாட்டு வண்டியில் வருகிறாப்பா தேர். நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன். நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி, ஒரு முறை பிறந்து அன்னைக்காக தான் 2 பீஸ் கேட்குறேன். தான் புறநேக்கான நீ ஆடு ஆடையிலே ஆடு ஆடே ஆடியா அம்மா அழுடைய பார். இப்படிதான் நான் தேடி தெரிஞ்ச ஐட்டம்டாப்பா. ஜெர்மனில் அண்ணா விட்ட பார்த்த ஐட்டம் இது. நீங்கள் அந்த பக்கத்தை பாருங்க, முன்னுக்கால போகிற ஜீப்பை பாருங்களே, அந்த 4x4 எல்லாம் வீலெல்லாம் அடிச்சிக்குது. அதான் எப்படி குவாலிட்டி ஆகிடும். இதில் பாருங்க மலைச்சாரல் மாதிரி வருது. அது எங்கே? அது இங்கே எங்கே இருக்குது? மலைச்சாரல் மாதிரி வருது. எவ்வளோ வரமாட்டே உங்களுக்கு மலைச்சாரல். இந்த 2 தானே காண சாமாரி கொஞ்சம் இருங்க. சாமாரி அதான் நாத்தம்பரம் இருக்கிற கேட்குறான். இங்கே இங்கே இந்த இதா ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து ஷாப்பிங் கடையில் வந்து ஒரு 2 கடையில் போய் கொஞ்சம் விலைகள் விசாரித்து போட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். பக்கத்தில் உள்ள ஒரு பிரியாணி கடை ஒன்றுக்கு. இது வந்து ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஆக்கள் தான் சுற்ற வர. இப்போ நாங்கள் இப்போ வந்து இருக்கிறோம். நீ இவ்வளோ கொடுத்து தான் எங்களை பெற நினைக்கிறேன் கடைசியான. நான் இங்கே 4 வருஷத்துக்கு முன்னே இருக்க வந்தேன். அப்போ 700 ரூபாய்க்கும் இருக்குது பிரியாணி, 1100 ரூபாய்க்கும் இருக்குது பிரியாணி. அப்போ நான் அக்கினிக்கு சொன்னான் 700 ரூபானில் ஓர்டர் பண்ணுறேன் நாலண்டு. அப்போ கொஞ்சத்தால் என்ன கோல் வருது, நானும் அதில் காவாசிலேயும் காவாசி பீஸ் தானே 700 ரூபானுக்குள்ளே வருமெண்டு. அப்போ 1100 ரூபானுக்குள்ளே என்ன வருதுன்னு கேட்க அதுக்குள்ளே ஒரு 1/4 பீஸும் ஒரு முட்டையும் வருமெண்டாங்க. அப்போ அதுக்குள்ளே முட்டை வராதான். அப்போ நான் உனக்கு எதிராக அவன்கிட்ட தானே முட்டை கொஞ்சம் விருப்பம் தானே உங்களுக்கு தெரியுமாண்டா. அப்போ என்ன நீ 1100 ரூபானில் சொன்னான், 4 அதில் வந்து சாப்பிடுவோண்டு. அப்படி பிரியாணி ஐட்டம் சாப்பிட்றேன்னா ஆல்மாஸுக்கு போயிருக்கலாமே. நான் இஞ்சால் இந்த ரைசன் கறிக்கு வந்தது. பட் இஞ்சால் ஓடரில் இந்த ஐட்டம் செரமிக் ஐட்டம் இல்லை, இதுதான் கிடக்கு பூட் ஐட்டங்கள். ஆனால் இதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பிரியாணி பார்க்க. அப்படி வடியாக கிடக்கு பார்த்தியே, மேக்கப் போட்டால் கிடக்கு. பொஸ் அடிக்க பொஸ் அப்புறம். ஹலோ சிவப்பும் நீலவும் ஒன்றும் வடிவா தெரியுதே இல்லை. அந்த அது என்ன செலோ டேப் கிடக்கு, அந்த மேலே பூட்டி கிடக்குறதோ அந்த அப்படி அந்த செட்டு அந்த அலுமினியத்தை இது. இது சாம்பிள். இதில் எத்தனை வேணும்? 2 கிட்ட எடுத்தா 2க்கு வாங்குவோம். இதில் 2 4 வாங்குவோம். 4 வேணும் இதில். கீழே வாங்க அப்படியே 2ஆவதா போட்டிருக்க போட்டு இருக்குதா பாருண்டோ. 2 கீழே ஒன்று சைட்டாலே ஒன்று வர்ற மாதிரி கிடக்கு. அது இதே இது இருந்தால் வாங்குவோம். அப்படின்னு சொன்னால் 6 கொமட்டுக்கும் 6 வாங்கணும். பாரன் இது ஹொமட்டான். கொமட்டுக்குரிய ஆங்கிள் பேக் கீழே கொமட்டுக்கு தண்ணி போகிறதுக்கு மற்ற விதேசம் வரும் ஐட்டம். ஓஷிங்க பாரு. இது நாங்கள் ஹொமட்டோட ஹொமட் எடுக்க எடுக்கலாம் இல்லை இங்கே எடுக்கிறதோ?
உங்க இடத்துல உங்க விலைகள் கூடவே இருக்கும், நல்ல சாமான் இருக்கும் போல. அப்போ வாரன் இது வந்து என்ன அந்த இதில் 2 கண்ட்ரோல் உள்ளதும் இருக்குது, 1 இல்லாமல் இருக்குது என்ன? 2 உள்ளதா பாவிக்க போய்க்கலாம், 1 உள்ளதா போய் போட போய்க்கலாம். பாரு இது 2 என்னதுக்கு 2 இதில்? 1 டேங்கு கையா 1 கழுவுறதுக்கு. அப்போ கீழே 1 கழுவுறாக்கு இல்லாமல் இது இல்ல அப்படியே அதுல கீழே போட்டு 1 2 வாங்கி போட்டுவாங்க. அதுல 2 பண்ணோம், இதில் 1லயே 2 வரும். இது 1 பண்ணி விடுறதானே அப்படி? அப்படியே 1 இருக்கப்போ கீழே தனியாக இருக்கிறது வாஷ் ஸ்டேஷனுக்கு வாங்குவோம். இதே பிராண்ட் இருந்தா மட்டும் வாங்குவோம், இல்லாட்டி வேற பார்த்து. இது என்ன பிராண்ட்? இது நல்ல பிராண்ட் ஒன்று பாருங்க, ப்ரோகே கம்பெனியா, அது விலையா இருக்கும். இதே மாடல்ல இருந்தா பாருங்க, அதே இதில் வேற பேர்ல. சரி நீங்கள் பார்த்து போனோக்கா சார்ஜ் போடுங்க வாரன், போனோக்கா சார்ஜ் போடுங்க வாரன். ஓகே நான் வந்துச்சு அண்ணா எனக்காக தான் 2 பீஸ் கேட்குறேன், இதே தான் புறநேக்கான் கையெடுங்க வா அங்கே கைகளை போட்டு வர காணா போறியா? ஆனால் என்னடா இவ்வளோ பெரிய கடையிலேண்ணா என்னடா படமோட அவ்வளோ அக்கா அடிச்சோம் டேஸ்ட்டு சொல்லும். கடையில் ஏறிறாங்க கிடக்கு. அக்கா யோசிப்பாட பாவியலா என்ன டூர் சுற்றி காட்டுறேன்னு கொண்டு வந்து கடையை சுற்றி காட்டுறீங்கன்னு பிரியோசனம் பெறாதான் பார்க்கணும் அக்கா. இன்னொரு ஏதோ ஒன்று என்னை தாக்க மூக்கு நுனி மௌனம் கொள்ள கள்ளத்தனம் இன்னும் இது வந்து கவிதாசண்ட கோப்பை ஓரளவு பரவாயில்லை. இது ரைனியக்காண்ட கோப்பை கடிஞ்சிக்கல். ஏய் நோ பாய் அப்போ காட்டு உண்டு கோப்பையை காட்டு கிழக்கு இருக்கிறத காட்டு வலுப்பன். ஓ மை காட் சாப்பாடு வந்து வீட்டு யா குட் 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 ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து சாப்பாடு எவ்வளோ கஷ்டமா சரியாண்ணா நின்ற இடமென்றால் விளையாடி போகாத. ஓகே வெல்கம். தூக்கங்களை படி 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 கள்ளத்தனம். அண்ணா நல்லா படிக்கிறான்லோ. ஆ அண்ணா சொல்லிட்டா நல்லா படிக்கணும். அது அந்த பயந்து வச்சு கடிக்க போகிறான் காலைண்டு. என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் இவன் யாரோ யாரோ தெரியாதே இவன் பின்னால் நெஞ்சே போகாதே. என்ன நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு நான் படிக்கிறேன் நீ கூட அது போட்டு முறா சரியா? நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன். நீயே என் இதயமடி நீயே என் ஜீவனடி ஒரு முறை பிறந்து உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். அத இடக்கையா அறிகிறேன். வந்த இடத்துல மயிலாட்டம் பார்க்கக்கூடிய கிடக்கு. ஓமா என்ன ஆட்டண்டா பாய்? கேர்ள்ஸா பாய்ஸாடா? ஆம்பளையா? நல்லா தான் கிடக்கா. ஓமா அதான் என்ன விளக்கம்? என்ன விளக்கம்? நாய்க்கு நாகடாப்பா தேர்வுண்டா கூட ஸ்வீட்டாக போகிறாங்க. ஆகல் ஜூஸ் குடிக்க போகிறாங்க உங்களோட வாரு. ஓ அதான் புழக்கம். ஆகல் போ ஜூஸ் குடிக்கிறது. அது வாரத்துக்கு இடையில ஆகல் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துருவாங்க. ஓண்டாப்பா தேர் வருது அதான் நீ பார்த்தேண்ணா.
இதே அடி ஒன்று இன்னொன்று இருக்கு போல சத்தம் கேட்குது லைட்டாக. இந்த ரஃபிக்குள்ளால இந்த தேரை கொண்டாடா அவ்வளோ பெரிய விஷயம்டாப்பா. ஒரு வானத்தை கொண்டு போடுற பாடு. ஆனால் இப்போ ரஃபிக்கே எங்க ஆள் கொஞ்சமா ரெண்டா கடவுள் போலீஸ் வந்துட்டான் உடனே. இல்லாட்டி இதுக்குள்ளால கொண்டு போயிடாடாப்பா. இது என்ன தண்ணியும் அடிச்சு வராங்களோ? தண்ணி போகுது வருது என்ன? ஆனால் இப்படியான ஒரு ரஃபிக்கான இடத்துல வந்து திருவிழா கொண்டாடுற பெரிய விஷயம்டாப்பா. இந்த வாகனத்தில் அதுதான் இன்னொரு ஆட்டம் வரைக்கும் தலையில் வச்சு மயிலும் பாரு கோளோட காவடியெல்லாம் பாரு. ஆட்டம் கடும் ஆட்டம்டாப்பா. அடிங்க அடிங்க விடாங்க. தண்ணியும் அடிச்சு போறாங்களாப்பா ஆட்டோவுக்கு தண்ணி. அடிங்கண்ணே. ஓ என்னப்பா யாரா வாங்கி போனது என்னடாப்பா ஆடுங்க வேண்டாப்பா. நீ ஆடு ஆடையிலே ஆடு ஆடே ஆடி ஆடி ஆடியா. சரி சரி அம்மா அழுய பார். ஆட்ட திருவிழா மாதிரி கிடக்கு. அதுதான் என்னடாப்பா வித்தியாசமான தேரா கிடக்கு. மாட்டு வண்டியில் வருகிறாப்பா தேர். இந்த கடவுளே புது அடுவியா இருக்கு. வா அடுவிய பாருங்க. மாட்டு வண்டியில் தேர் வருகிறாப்பா. மாட்டுல இது புதுவித அனுபவமா இருக்குடாப்பா எனக்கு. உண்மையிலே ஒரு புதுவிதமான ஒரு திருவிழா இருக்குடாப்பா. பாருங்க கிட்ட வர காடு. அதாவது மாட்டில் வந்து அந்த தேரை வந்து வச்சுட்டு கொண்டு வராங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. மாட்டுலண்ணா தேர் வருது. ஓ ஒரு புதுவிதமான ஒரு இதாக இருக்குடாப்பா. இது வந்து கொழும்பு ஸ்டைல். ரோஹரா நீ வா இதை காட்டு. இந்த மாப்பிள்ள காட்டு. இப்படி தான் நான் தேடி திரிஞ்ச ஐட்டம்டாப்பா. ஜெர்மனில் அண்ணா விட்ட பார்த்த ஐட்டம் இது நல்லா இருக்குமேண்ணா. இது ஹோலுக்கு இதுவும் இது எடுக்கிறேன்னா நமக்கு அது தேவையில்லை. என்னடா 2x2 தேவையில்லை. 4x2 அதை விட இது நல்லா இருக்குங்க. இது அகல்ட ஸ்டொக் இல்லையா மீனா? ஒரு கிழமை இல்லை எங்களுக்கு இப்போ அவசரம் இல்லை. ஆனால் அவசரம் இல்லை. ஆனால் இதே குவாலிட்டியில் வரும் தானே. இதே
இப்போ உங்களோட அவர்கிட்ட பார்த்தேன் 2x2 வந்து அது இருக்குதா ஸ்டாக் அப்போ? எனக்கு இது பிடிச்சிருக்குது. இது என்ன ப்ரைஸ்? இது 250. 1000 தானே வரும். 1000 எவ்வளோ? 1000 2000. ஆனால் இதை விட திக்னஸ் குறைவு, திக்னஸ் கூட. 4x2 பிடிக்கும். இப்போ 2x2 பிடிக்காது. இதான் பேஷன். 2150 வெட்டி ஒரு 2100 போடுதாரு. என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறாங்க இங்கேருந்து? பெட்டி கணக்கு தான் எடுப்பாங்க. பெட்டி கணக்கா டொன் கணக்கா? பெட்டி கணக்கு. பெட்டிக்கு எவ்வளோ வரும்? இது நீங்கள் பார்த்தது இது இதுவும் வருது. ரெண்டும் சேர்ந்து வருது. ரெண்டும் கிரே ஷைனிங் கண்ணாடி மாதிரி இருக்கும். இதோட இது நல்லா இது ரெண்டும் வரும். என்ன ரெண்டும் வருது. பேக்கிங் லிஸ்ட்டு தான் இருக்குது. இதுதான் அளவு 1687 அப்படிதான் அது ரெடி. 1687 சதுர அடி என்ன? ஹலோ 4x2 சாம்பல் கிரே கலர் என்ன பாருமா. இதுக்கு முதல் போட்டால் இப்போ ஓகே கண்டீங்களோ? ஆனால் இதுவும் கொஞ்சம் இருட்டாக தான் கிடக்கு. ஆனால் நல்லா கிடக்கு பார்க்க. இருட்டாக இந்த ஒயிட் அளவுலபடியாக ஓகேயா இருக்கு. சரியா? நான் அளவு போட்டீங்க. இதுதான் அளவு சரியா? இல்லை என்ன இது மேலளவு தானே? மேலளவு கீழளவே கையில் மட்டும் எடுத்து போட்டு விடுங்க காசுமா. ஓகே இது 4x2 சாம இறக்கணும்னு உங்களுக்கு கோல் அடிப்பேன். வேற கலெக்ஷன் இல்லையா? கிரே அந்த கிரே ஒயிட்ல 5 டிசைன் வருது. ஒயிட்ல 5 டிசைன் வருது. எல்லாம் ஒரு கடைக்கு தரேன். பாருங்க நல்ல டிசைன் கூட வருது. இப்படி பார்க்குறத மாப்பிளா பார்த்தா எனக்கு சாமா வந்து நான் போட தான் இது போட்டு இது மட்டும் இல்லை. நான் போட்டிருக்க சாமான் நிறைய சாமான் போட்டிருங்க பாருங்க. போட்ட வரைக்கும் ஒரு 30 கண்டெய்னர் வருது. எல்லாமே டோட்டலாக எல்லாம் வருது. இந்த 22 தான் வரும். எங்கேருந்து வருது கண்டெய்னரில்? இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் கொஞ்சம் போட்டு வந்துருக்கு. பூ ஒரு 10 நாள் அங்கே தான் போட்டு வந்துருக்கு. இந்தியாவில் இதெல்லாம் வருது. இது 2x2. இதெல்லாம் 2x2 அழகான கல். நீங்கள் இந்த அழகான கல் 1000 தான் 2x2. இதெல்லாம் 1000 தான். எப்படி கல் வருது? குவாலிட்டியும் ஓகேண்ணா. இது எந்த இருக்குண்ணா? இதில் முன்னுக்கு இருக்கு. சரி நீங்கள் அப்போ இது இல்லை இதில் பாத்ரூமில் கடிக்கல எனக்கு. அப்போ கோலோன் அடிங்களையா? அந்த இது வரையா 4x2 வரையா? சந்தோஷம், நன்றியா. இவங்க எங்கே போயிட்டாங்க கடைக்கா? என்ன இருக்குடா மாவுள்? இது எப்படி இந்த இருக்குடா 4x2 கலெக்ஷன்? இந்த அண்ணா கிரே கலர் இருக்குதா 4x2? கிரேல சும்மா வேவ்ஸ் இந்த மாதிரி. இது இந்தியன்டா மொபைல்? எங்களுக்கு 1700 சதுரடி. என்ன ப்ரைஸ் அண்ணா இது உண்டு? இது எல்லாமே அதே ப்ரைஸ் தானா? ஸோ 1700 ஸ்கொயர் ஃபீட். இது என்ன அந்த இந்தியன் நார்மலானா 2000 அந்த சைடு அந்த மாதிரி தான்? 450. இது ஹை கிளாஸ் பாருங்க, ஷைனிங் பாருங்க. ஷைனிங். 212 பீஸ் தேவை. அதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா அன்காமன் கலர்ஸ். நம்ம பிளாக் அடிக்கிறே இல்லை மெட்டுக்கு. எங்கே உங்க வீட்டுக்கா? ஜெஃப்னா வீட்டுக்கு.
அவ்வளோதானே? இது உங்கள்கிட்ட எல்லாமே ஃபோட்டோ அந்த ப்ரைஸ்லாம் இருக்குது. இதுதான் அந்த அவர் அந்த அந்த இது இங்கே உள்ள என்ன ப்ரைஸ்ண்ணா? இந்த ரேஞ்செல்லாம் அவங்களுக்கு வந்து 2600 2450 ரூபா. 2450. இது கிரேன் இல்லை அந்த ஒயிட் மாதிரிண்ணா? அந்த கலர்ஸ் வராது, அந்த எஃபெக்ட் வராது. அது கொஞ்சம் ஷைனிங் கூட என்ன? ஷைனிங் கூட, ஃபினிஷிங் கூட, மெட்டீரியல் குவாலிட்டி. நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் 3600 கொடுத்தா. அதான் இது என்ன ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்? 2400 கொடுத்தா. இப்போ நார்மலாகவும் இப்போ 250 சொல்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மெட்டீரியல் இருக்குதா டிஃப்ரெண்ட்? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று காட்டுறது. ஒரு நாலேஜாக இருக்குது. சரியா? இது 4500 சரியா? இது 2450 சரியா? இதில் அவங்க இப்படி பார்க்கணும் வேறு இதில் டிஃப்ரென்ஸ் உண்டு. குவாலிட்டி சேம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலேருந்து கீழே மட்டுமே சேம் மெட்டீரியல். எவ்வளோ தேஞ்சாலும் எவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகினாலும் இதே தான். இது அப்படி இல்லை, மேலால் மட்டும்தான் இருக்குது. சரியா? இந்த இதே இப்படி இருந்து நீங்கள் அந்த பக்கத்தை பாருங்கள், முன்னுக்கால போகிற ஜீப்பை பாருங்களே, அந்த 4x4 எல்லாம் வீலெல்லாம் அடிச்சிக்குது. அவர் அப்படி குவாலிட்டியாக இருக்குது. இதில் பாருங்கள் பெரிய ஒரு வேவ்ஸ் மாதிரி காட்டும். ஆனால் இது அதில் குவாலிட்டி டிஃபரன்ஸ். இதே ஷைனிங் தான் அது. இந்த ஃபினிஷிங்கே வரும். ஃபினிஷிங் குவாலிட்டி டியூரபிலிட்டி அந்த மாதிரி தான். டியூரபிலிட்டி அப்படிதானே? ஆகவே போட்டால் இல்லை காம்படிஷன் கூட எல்லாருமே விலை குறைய கொண்டு வந்து ஆகவே பால்துவை கொண்டுவார். 2000 விற்கி கஷ்டம். பாஸுக்கு பிடிக்கிறதுக்கும் கஷ்டம். ரூபாய்க்கு பாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படி நல்ல குவாலிட்டி டைல்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட். இது பாருங்க, இது வந்து லைட் எஃபெக்ட்டுக்கு. இது என்ன மெட்டா? இதெல்லாம் மெட். இது லைட் எஃபெக்ட், இது லைட்ஸ் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மெட் நிலத்துக்கு. இது ஷைனிங். இதுடா இது என்ன ப்ரைஸ்? இதெல்லாம் இது 3500 ரூபா. இதெல்லாம் இப்போ இண்டோவுக்கு போகிறது புதுசாக. இதில் இல்லையா ஷைனிங்? லைட் எஃபெக்ட் இது இந்த மெட்டாலில் இருக்குது. ஷைன் க்ளோஸ். அந்த ஹை க்ளாஸ் பாருங்க, இப்போ சொல்ல இல்லை இதுதான் 2x2 4x2 தான். ஃபினிஷிங் பாருங்க, இவ்வளோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிட்டியில். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அன்காமன் தான். அன்காமன் லாஸ்ட் வீக்கான கலெக்ஷன். இதில் அந்த இதுகளுக்கு ஹோட்டல்ஸுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டை விட. இதெல்லாம் நல்லா இருக்கேன்டா, பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃபினிஷிங். நீங்கள் சொல்கிற விலை ஃபினிஷிங் ஏற்ற விலை தான். ஆனால் எங்கள்கிட்ட நம்ம எடுக்கிற ரேஞ்சுக்கு கொஞ்சம் கூட தான். இதெல்லாம் ஹோட்டல்ஸுக்கு நல்லா இருக்கும். நல்ல சைனிங் தான். அப்போ அதான் நீங்கள் குவாலிட்டியை பார்க்குறீங்கன்னா இது இருக்குங்க. அப்படி இல்லாமல் நார்மலாக இதாகணும்னா அந்த ரேஞ்சுக்கு போகும். சரி, கண்ணாடி கண்ணாடி மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணுமே. இதில் 200 எத்தனை பீஸ் பார்த்தீங்க? 200 பார்த்தாலும் 7 கிட்ட 2x2 இருக்குது. அதில்
சேம் ஹைட் க்ளாஸ். இந்த இது எப்படி இருக்கு தம்பி? இதுதான் சூப்பராக இருக்குது. பெரிய ஹோல்கள் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா நீ? கலெக்ஷன் ப்ளூ பிளாக். அடிக்கல பரவார். IPS வாரண்டி. நீங்கள் அதை சொல்லுங்கள். ஹீட்டரு 2 மற்ற ப்ரெஷர் பம்ப், மற்றது இதில் ஆரையா எப்போ எடுத்து போகிறீங்க நாளைக்கு? இன்னைக்கு ப்ரோ என்ன கதை பிள்ளைக்குது. இந்த நாளைக்கு உண்டு. இந்த போக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் ப்ரோ. ஆ ஓ ஆமாம். டேபிள நடந்து கால் இதாப்பா. வாப்பா இங்கே வாப்பாடி. வேறு என்ன அவனோட பம்ப் எடுக்கிறேன். ப்ரெஷர் பம்ப், ஹீட்டர், மற்றது இங்கே அந்த இதை பேர் இங்கே இது இருக்க பேர் இருக்காண்டி. இந்த இது ஆங்கிள் பாரோ. எங்கள் ஓ இதா அந்த இல்லை, வேறு எங்கள் இல்லை. இது இல்லையா? அந்த எங்கள் இல்லை. என்ன விலை உண்டு உங்கள்கிட்ட இருக்கிறது? 9,2 இருக்குது. 1,300 கொண்டு 1,800 அப்படியே ஒன்று இருக்குது. யாழ்ப்பாணம் போஜாமா. இது ஒன்று தானே? ஓகே. மற்றது இது ஹீட்டர் வருது. ஹீட்டர் ஓகே. அப்போ ஆங்கிள் பாரை காட்டுங்க ஒருக்கா. ஆங்கிள் பார் காட்டுங்க. ஓ பின்னுக்கு சுரங்கத்துக்கு வச்சுக்கிறீங்களே நான் கணக்கு ஜாமா. இது என்ன சாமான்? அது எல்லாம் ஃபுல் ப்ரஷ் தான். 304 இது ஒன்று உள்ளது என்ன? சாரி 2 தானே? இது என்ன 2 உண்டா? இது ஒன்று. இது பூட்டுறது, இதுக்கெல்லாம் தண்ணி வர்றது. ஓகே ஓகே ஓகே. இதில் 2 கடை சமாளம் இல்லை. இதில் 2 வாரதும் இருக்குல்ல? டபுளும் காட்டுங்க. அதையும் போகிறோம். எங்களோட பஸ்ஸுக்கு அடிப்போம். எங்களோட வயரிங் பஸ்ஸுக்கு, சாரி ப்ளம்பிங் பஸ்ஸுக்கு அடிப்போம். 1,460. அதான் வைக்காதீங்க. காட்டுவாங்க பஸ்ஸுக்கு. செட் எடுக்கிறீங்களா? பாருங்க, அது கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் இதை ஹீட்டர் அதில் மற்ற இந்த சாமான் கொஞ்சம் எடுக்கணும். பாட்டில் ட்ரப்பில் எத்தனை 6 வேணும்? ஓ பஸ்ஸா இது இருக்க பாருங்க பஸ்ஸா. சாப்பிட்டு கிடக்குறாங்க. ஹலோ, இங்கே இது இருக்க பாருங்க. என்ன புதுச்சாமான் ஆங்கிள் வாரப்பா. கலட்டி காட்டும். உள்ள என்ன பித்தளையா? உள்ள இல்லை. ஓ பித்தளை உள்ளுக்கோ. ஓ பித்தளை தானே இது? பித்தளை இது. ஓகே ஓகே ஓகே. இது ஒன்று உள்ளது. டபுள்ல இல்லையாமா? ஓ டபுள் இருக்குது. ஆள் எடுக்குது. இந்த ஆள் தேடுது. இதில் ஒரு சேல்ஸ் தான் நிற்குதா? ஆள் இன்றைக்கு ஒரு முடிவோட நிற்குது. இன்றைக்கு இது என்ன? இது பொட்டில் டேப்பா? அது பேக்கெட்டாக வருமே நான் செட்டா? அப்படியே தந்தீங்கன்னா சரி, ஒன்று மிஸ் ஆகாமல் வரும். இங்கே இதில் 2 உள்ளதையும் காட்டையா இருக்கா? இந்த ப்ரெஷர் பம்ப் எடுத்தாச்சா? ஜிம்பானு பண்ணிக்கிறது. இது என்ன? இது பிளாக் கலர் இருக்கு. என்ன அந்த டெலஸ்கோப் மேலே கிடக்கு? இது 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 வெள்ளியில இல்லையா? இது கருப்புல இருக்குது. வெள்ளியில இல்லையா? பின்பக்கத்தை காட்டுவோம். கை பிடிச்சிக்கிற பக்கத்தை காட்டுவோம்.
கிளாஸ் உடைஞ்சிட்டானே. இந்த இருக்கு இந்த இருக்கு கொண்டு இந்த டெலஸ்கோப் இருக்குது, டெலஸ்கோப் வெள்ளியில். ஓ பாருங்க, அப்படி ஜாவானா உள்ள பிரஷ் தானே அது பாரன். இது சும்மா இப்போ இது வந்து எங்களுக்கு ரெண்டு உள்ளதா ஒன்று உள்ளதா எங்களுக்கு இது நல்லது. ரெண்டு உள்ளதை எடுத்தா கொமட்டுக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு லைன்லயே அடிச்சு விடலாம், கண்டதா மூட்டை போடாம. ஓ ஒரே லைனில் அடிச்சு விடலாம். அப்போ தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேரத்தில் ஒன்று தானே பாதிக்கப்புறம் வேணாம். ரெண்டு ஒன்று டேங்குக்கு இருமையா மற்றது உங்களுக்கு. சரி ஓகே. அப்போ ரெண்டு உள்ள எடுத்தானே இல்லைமேண்ணா. ரெண்டு உள்ள எடுத்து இல்லை, ப்ரெஷர் பம்ப் பண்ண தான் அதை செலக்ட் பண்ணுறோம். ஓகே. ஓ ப்ரெஷர் பம்ப் பண்ண அது என்ன விலை ஐயா? அது டபுள் ஆங்கிள் வேல் நியோன் பஸ்ஸோட எங்கே பண்ணா பஸ்ஸோட இல்லை சில்வர் பிளாக் எடுத்து வேலை இல்லையே நாங்கள். ஏன்னா பிளாக் எடுத்து வேலை இல்லையே. நீங்கள் போட்ட மாடல் இல்லையா? எல்லாத்தையும் போட்டு இது ஒன்று லுக்காக தான் இருக்கு. நீங்கள் போட்ட மாடல் இது எவா பாருங்க. எதை சொல்கிறீங்க? நீங்கள் போட்ட இங்கே இந்த இது இல்லையா ஐயா? இங்கே வாங்க. மேலுக்கு முன்னுக்கும் சைட்டுக்கு திறக்கிற மாதிரியோ? ஏன் அதை திறக்கிறது என்னத்துக்கு? அது ரெண்டும் ஒன் பண்ணி விடுறது தானே. வேற ஒன்றும் பொறிக்குதா? எங்க இதா ஓ அது ஏன்னா சிஸ்டத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னா அதை ஓப்பன் பண்ணி போட்டு அதை உள்ள கலட்டி பாக்குறது தான் அந்த சிஸ்டம். ஓ இந்த இதுலயும் இருக்குது ஒன்றும் ஃபிந்தா இருக்குது. எல்லாத்துக்கும் வரும் அதுக்கடுத்து அது வாங்குறது. ஓ வடிவன்றீங்களா? அது வடிவு கொஞ்சம் மாடலா இருக்கு வேணாம் படம் முடிச்சு அது எங்க வேண்டது? அப்ப நான் ஒரு லிங்க் பண்ணி அதை பாத்துறீங்களா? அந்த ஷவர் அது என்ன அது கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி அடைக்கும். நான் பார்த்தேன் அங்கே இந்த ஒரு ஹோட்டல் ஒன்றில் இருக்காது. அது என்ன விலையாம்? அது தெரியல, நீங்க நேரா போய் பாருங்க. நான் அதில் பார்த்துட்டு போட்டு அது பார்த்தேன். அது கொஞ்சம் கனநாள் மாடல் ஐயா. நீங்கள் பிளாக் ஒன்று நியூ அரைவல் போட்டிருக்கீங்க பார்த்தேன். பட் நீங்கள் இதை போடுறீங்களா அந்த இந்த லிங்க ஃபேஸ்புக்கில்? அப்புறம் பாருங்க அப்புறம் மழை தூரல் மாதிரி வரும். இது என்ன மலைச்சாரல் மாதிரி வரும். அது எங்கே? அது இங்கே எங்கே எடுக்குது? அங்க அந்த கடையில் நம்பர்ல போட்டு விட்டேன் பாருங்க. அந்த மலைச்சாரல் மாதிரி மலைச்சாரல் மாதிரி வருது. எவ்வளவு வருமானே உங்களுக்கு? மலைச்சாரல் அது மலைச்சாரல் பாருங்க. மலைச்சாரல் இது இருக்குதா? நல்ல கணக்கு அவன் சொல்ல நல்ல கணக்கு கொண்டு வருமா? நம்பர் இருக்கு, அடிச்சு கேட்டு பாப்போம். எங்க இருக்கு நம்பர்? இல்லையே அது இல்லையா பாப்போம். நல்ல கணக்கு கொண்டு வரும். நாவல ரோட் நாவல் என்ன பேர் இருக்கு? ஸ்டைலிஷ் ஷவர் கிராஃப்டட் ஃபார் யூ கம்ஃபர்ட் அட் ஹோம். கேட்டுப்பா கேட்டுப்பாக்குறேன் நானா. சரி சரி சரி. அப்போ இந்த ஆங்கிள் வர என்ன செய்யறது? இது என்ன விலையா? 2 2100 2 உள்ளது. மற்றது சிங்கிள் 1400 சொச்சமா?
ஆனால் இந்த சிங்கிள் வந்து அந்த சிங்கிள் கொஞ்சம் லுக்காக டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. சிங்கிள் 1400 2800 முடியும் இல்லை ரெண்டுக்கு. இது வந்து 2000 2100. இது வந்து நான் வாரன் இப்படித்தான் போட்டுருவேன் இப்படி. ஓ ஆனால் ஹொமட்டுக்குள்ளதுகள் இது பிரச்சனை இல்லை தானே, இது அவ்வளோ வேணே. அப்போ இல்லை கனெக்ஷன் வேறு இருக்கோ வேறு எடுக்கணும் அதானோ இருக்குதான். போட்டுங்க அதானே. ஃபுல்லாக போகிறோம் அது சரியா இல்லை. இது ஹோமட் ஐட்டம் தான், இது பிரச்சனை இல்லை. என்ன கீட்டரா பிரச்சனை இல்லை. ஓ அது பிரச்சனை இல்லை. வேறு என்ன இங்கே வேண்டாம் அந்த எல்போ ஐட்டம் அது வேண்டாமே. அது ஓ சோப் பைக்கிற ஹோட்டல்ஸ் ஓ அது பார்க்குறதோ நீங்கள் போட்டு விட்டீங்களா? எங்கே போட இல்லை அந்த ப்ரஷ் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் இருக்குதா? இது என்ன சாமான் ஒன்று அனுப்பிக்கலாம்? ஆரண்டு அனுப்பிக்கலாம். ஆரண்டு அங்கே இதா அங்கே வரலடா. இல்லை நான் சொல்கிறேன் இது 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 என்ன இது? சிங் பேஸா வேஸ்டா? ஆ அது எத்தனை அதுவும் வாங்குறதா? எந்த சிங் வேணாலும் பொருந்துமா அது? ஆ அப்போ யார் செட் ஒன்று உடைக்குது பாருங்க. செட் ஒன்று உடைக்குது, ஃபுல் செட் ஒன்று உடைக்குது பாருங்க. சர்டிஃபைட் கோர்ஸ் படியா லுக்காக கொடுக்கும் கொஞ்சம். நாங்கள் காஞ்ச முகங்களே நிற்கிறோம். இந்த இருக்குது ஃபுல் செட் ஒன்று வருது. ஃபுல் செட் ஒன்று இது என்ன சாமான்? ஆ இது ஜட்டி கழுவுறதா? இது இது ஃபுல் செட் ஒன்று இருக்குது ஆள்கிட்ட சாமான். ஓ சாமான் நல்ல வெயிட் ஃபுல்லாக ப்ராஷ் தான். ஆனால் அப்படி ஃபுல் செட்டாக வாங்குறது நல்லம். அண்ணா அந்த ஜட்டிகளும் ஒரு அங்கடாக்கையா இந்த இது என்ன சோப் வைக்கிறது? இந்த இதெல்லாம் சாமான் இந்த வருது சாமான். நாங்கள் ஒரு 2 செட்டுக்கு எடுத்து அடிச்சு பார்ப்போங்களா ஃபுல் செட்டு. அப்புறம் மாத்திராங்க இந்த பொடியை நான் கூட்டிகிட்டு வரேன் பிட் பண்ணுறாரு. பாருங்க இது இவ்வளோங்க செட்டு இவ்வளோங்க. ஆ இந்த ரெண்டும் தானே காண சாமாரி கொஞ்சம் இருங்க. சாமாரி பேப்பர் கோல்டர் இந்த வருது. என்ன இதா பேப்பர் இந்த இருக்கு பேப்பர் ஹோல்டர் டிஷ்யூ துடைக்கிற சாமான் இது. ஓ இல்லாட்டி வெளிநாட்டுக்கார வர மாட்டாங்க. இங்கே வேண்டிய விளையாட்டு போட்டு நாசமாக்குறான் அந்த இது. இது என்ன அவன் இதான் ஜட்டி ஹோல்டர். இது என்ன விலையா ஃபுல் செட்டு?
பொடியன் இதில் சும்மா 2 செட்டை தூக்கி போட்டுட்டு வரணும். இதுதானே பேப்பர் ஹோல்டர். அப்போ அது என்ன சாமான்டா இப்போ? அது வந்து மாட்டி கொண்டிருக்கிறது உங்களுக்கு. டவல் இதுதான் பேப்பர் சாமான். அவ்வளோதானே செட் இது? ஓகே பாருங்க சாமான் பாருங்க. ஒரு செட் நீ எடுக்கணும். அதை எடுப்பேன் யோசிக்கா. சும்மா நான் இதில் ஒரு 2 செட் எடுக்கல. 2 பாத்ரூம் பூட்டிப்பா. அப்புறம் பார்த்து முடலை மாற்றுறேன். மேலுக்கு போட்டுட்டு மேலே போட்டுட்டு கீழுக்கு முடலை மாற்றி போகிறேன். அந்த பூ மழை ஷவர் அடிச்சுப்பா. ஷவர்காரனுக்கு இருக்கா கவிதாஸ் இல்லை இப்போ. இதோ என்னப்பா? 23,000 இந்த செட்டு ஃபுல் பிராஷ் கலர் பாருங்க. காட்டுங்க அவருக்கு. விலையை கட்டணும் மோ மாறிட்டேன் எனக்கு. அவன் குறைச்சி போடுவான். நான் எப்படி குறைச்சாலும் 21-22 கிலோ இறங்க ஆகுடா. இது என்னது புரியும்பாவா? இது வேறு இதுவும் சேர்த்தா 23 வேறையா? எது கண்ணாடி வேட்டு இல்லைண்ணா? கண்ணாடிக்கா இல்லை இருக்குதா? இந்த கண்ணாடியா? இது சின்ன கண்ணாடி. லைட் மாடல் இல்லை. அது வேட்டு இல்லை. இந்த இது வேணுமே. நல்ல மண்ணா பொறுங்க பாருங்க. இப்போ இது இந்த செட்டு கூட 23,000 இந்த செட்டு இங்கே ஒரு 4,000-3,000 கூடும். ஆனால் இந்த இது வராது. இந்த செட்டு இந்த புக்ஸு மட்டும் தான் வரும். கடைசி வந்து சாமி இது அது சரி லுக்கு இது அடிச்சாது. அதுதானே இல்லை. ஆனால் இது கொஞ்சம் இது மெல்லிசு தானே, பிரச்சனை இல்லை. இது மெல்லிசு பிராஷ் மற்ற கொஞ்சம் உங்களுக்கு ஷாம்பு இந்த ஷாம்பிள் கிடப்போம். அப்புறம் மற்ற ஷாம்பிள் நார்மல் டைவ் இதே உங்களுக்கு காட்டுறேன். உங்களை நான் ஒன்றும் நார்மல் காட்டுறேன். உங்களுக்கு எல்லாம் நல்ல இதை காட்டுறேன் பாருங்க. இது சரியில்லை. இதால் பொஸ் உடனே சொல்லிட்டா சரியில்லைன்னு. பொஸோட ஹேப் இந்த 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 செட்டு ஹேப் பொஸோட விலை இது பேக் அடிச்சான். பொஸோட ஹேப் மண்ணு பொட்டி எவ்வளோ போடுவேன் சும்மா கனெக்ட் வேறு காட்டுட்டான். இதுக்கு கனெக்ட் ஆங்கிள் வர கனெக்ட் வேறு பாருங்க. கனெக்ட் வேறுன்னா இப்போ கொமெண்டோட வேறா நிக்கல் SS 304 சொல்லுங்க. 304 எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சைனால இந்தியா சொல்லுங்க. என்ன விலையாகுது? இது என்ன விலையாப்பா? விலை கேட்டு அடிக்க போறாங்க. விலைக்கா அப்படி எடுக்கிறது இப்போ அடிக்காது. சும்மா இது என்ன சாமான்? இது காட்டுங்க. இந்த இது சிங்கு கிச்சன் சிங்கு 862 ரூபா. இது 862 இது 1.5 அடி வரும் போல. 2 அடி வராது. 2 அடின்னு சொல்கிறான். நான் 2 அடி வரேன் அவ்வளோ. 1.5 அடி தான் வரும். என்ன இப்போ கருத்து போச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றான். எங்கே கருப்பு காட்டுங்க. இது என்ன அப்போ இந்த வழியில் வெளியில் வாய்க்கிறான்டாப்பா கறக்கும் புதுசு கறக்காதான்டாப்பா. பிஎம்ஐ சேர்த்து ஷாம்பு போட்டாங்க. அதில் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு தண்ணி மழை. அப்போ ஆங்கிள் வர வேணாமா? ஆங்கிள் வேறு அந்த நீங்கள் சொன்ன அந்த நீங்கள் அனுப்பின மாடல் கொஞ்சம் அது நல்லா தான் கிடக்காது. இங்கே இல்லையே சாமான். டேப் ஹோல்டர் இது
அமௌண்ட் நான் சொன்னேன். சரியா அப்போ நான் தம்பிகிட்ட இந்த செட் எடுக்கியோ பாத்ரூம் பூட்டுற செட் இதுல 1 2 எடுத்துடுவாங்க பார்த்து. டென்ட் எடுத்துட்டு வரேன். 1 எடுத்துட்டு பிறகு எடுக்கலாம் தானே பண்ண மாட்டேன். வெங்காயம் ஒரு காய் கேட்க அங்காளம் பிறகு போகும். அப்புறம் ஐடியா மாறும். ஐடியாக மாறும். அதுவும் சரி தானே. அப்போ 1 எடுத்து பூட்டிப்பா முன்னும். சரி சரியா. வேறு வேறு என்ன சாமான் முதல்ல அது இது சொன்னீங்க எல்போ ஹொட் போட்டோ எல்போ அதில் என்ன உங்கள் விலையில் என்ன மாதிரி பார்த்துட்டு இங்கே எப்படியும் உங்கள்கிட்ட எவ்வளோ குறைவாக தான் இருக்குன்றான் அவன். அது வந்து சொல்லுங்க நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுங்கள். நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். கொழும்புல தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்த பேங்க் தாங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டரான். அப்போ எத்தனை என்ன சாமான் தம்பி கேள்றாக்கா எத்தனை முக்காலுக்கரை போசோகேட்டில் 12 எழுதி கொள்ளுவாங்க. ஓ முக்காலுக்கரை போசோகேட்டில் 12 அது என்ன அப்போ சண்டை வேலை செஞ்சு இங்கே வேங்க கொஞ்சம் ஷவர் சும்மா நான் இப்போ இதுதான் பார்த்துருக்கேன் ஷவர் 44,000 இங்கே அதை நான் பார்க்குறேன். அடிச்சு காய்க்கணும்க்கா அடிச்சு காய்க்கணும். இல்லை நான் அதை ஒன்று கண்டாலும் ஆற்றுல அடுத்து பூட்டுவோம் 1 2க்கு பூட்டுவோம் மெட்டல் பார்த்து போடுவோம். வேற என்னையா இங்கே பாருங்க இல்லை வேற வேற ஐட்டங்கள் வேண்டாம் இங்கே இருந்து. இல்லை எங்க அந்த ஏர் ஃப்ளோருக்கு அந்த இது பண்ணிங்க விட இல்லை கரண்ட் லைட் விட இல்லை. எதுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனோ? இல்லை கை காய வைக்கிற இதுக்கு பக்கத்துல இல்லை அதுக்கு லைன் முடியல. இதில் எல்லாம் என்ன மட்டும் இங்கே ஸ்விட்ச் ஐட்டம் அப்புறம் பார்ப்போம். மட்டும் இங்கே ஃபோர்ஸ் பைப்புகள் அது தேவையில்லை. என்னதுக்கு இது இதில் எல்லாம் என்னதுக்குப்பா வாங்கிக்கிறேன் ராசா தான் ஜாமான முதல்ல அந்த மேல காட்டுங்க ஃபுல்லா இருக்கும் 4 இன்ச்சில அந்த மேல நெட் வந்த மாதிரி இருக்கும். 4 இன்ச்சில எதுல இதுலயோ என்கேப் மாதிரி இல்ல என்கேப் மாதிரி இருக்கும். அது மேல ஒரு அந்த ஏர் போறக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க ஆளை கேட்டா சொல்லலாம் பொடியா கேட்டா சொல்லலாம். அவன் தம்பியை கேட்டா சொல்லுவான் தம்பி. அவன் சாமான சொல்லட்டான் அவங்க சொல்லுங்க சாமான சொல்லுங்க. முக்காலுக்கரை கொட் போட்டர் முக்காலுக்கரை போசோகேட் எத்தனை 12. அதுல நீங்க எது வாங்க போறீங்க? அந்த ஆங்கிள் வேலை எது செலக்ட் பண்ண போறீங்க? சென்டர்ல தானே? சென்டர்ல தான். ரெண்டுலண்டா 6 சிங்க்கு 6 12 முக்காலுக்கு போஸ்ட் போ 12 மற்றது எல்போல ஒரு 15. எது எல்போல ஒரு 15 எல்லாமே என்ன ஹொட் போட்டர் தான். வேற ஜாயிண்ட் சாக்கெட்ல ஒரு 6 போடும். நார்மல் ஜாயிண்ட் சாக்கெட் அரஞ்ச முக்காஞ்சா முக்காலஞ்சி அது புரியாதா? ஹொட் போட்டர் முக்காய் நார்மல் சாக்கெட் தானே? நார்மல் சாக்கெட் எத்தனை வேணும்? நார்மல் கோல் எடுத்தாங்க. எத்தனை வேணும்? 6 வேற மரதூக்குரிய வோல் வேல் 2 முக்காலஞ்சி வோல் வேல் வா. ஹொட் போட்டர் பைப்புக்குரிய வோல் வேலா? ஹொட் போட்டர் பைப்புக்குரிய வேற மற்றது இது கொட்ற கம் எத்தனை ml வேணும்? எத்தனை ml? ஹொட் போட்டர் அந்த பாக்கெட்ல இருக்கு தானே 25 கிராம் 29 பேஸ்டா 59 118 59 ரெண்டு கொடுங்க. 59 ரெண்டு கொடுங்க. 59 ஒருத்த வாங்கிக்கிறேன். 59ல 2 எடுக்கிறேன் 118 அடியே லாஃப் மேல 118 2 போடுங்க. தொடஞ்சா நீ நல்லா அமதிக்கு வேஸ்ட் ஆயிருமா? அப்ப அப்படி சொல்றேன். 59 என்ன விலை 118 என்ன விலை? ஆல் டிஃபரண்ட் ஆகாது. சரி 59ல 2 போடுங்க. 2 வேற அவ்வளவுதான். மற்ற அந்த 4 இன்ச் கட்டிங் இல்லையா? பைப்
போட்டு பைப்பா 3.5 பைப் என்ன விலை விலை கேட்டது அடிப்பாங்க விலை கேட்காம எப்படி ஆர்டர் பண்ணுறேன் உங்களை பம்பல் என்னது சொல்கிற பாருங்க நீங்கள் சிபிஎஸ்சி தானே முக்கால் சிபிஎஸ் வேகமாக சொல்லுங்க விலை வைக்க பயப்படுறாங்க விலை கேட்காம அப்படியே சாப்பாடு அதுதானே பம்பலை யாழ்ப்பாணத்தில் உண்டு வந்து ஐஃபோன் லிஸ்ட் ஒன்று தந்திருந்தா நான் எல்லாம் மார்க் பண்ணி நீ ஒரு சில தூங்கி வந்து சரி உங்களுக்கு பார்க்க இது பைப் என்ன 3.5 ஹொட் வாட்டர் பைப்பை கேளுங்க 10 அடி இல்லை வரும் 10 அடி வேனில் கொண்டு போயிலுமா சொன்னானே வெளியே பற்றி சும்மா கேட்டுறாங்க அதில் 3 ஜாய் பைப் வருது இப்போ ஒன்று மெஷினில் அடிக்கிறது ஒன்று கம்மில் அடிக்கிறது எங்களுக்கு கம்மல் அடிக்கிறேன் அதை வேணாம் மெஷினில் அடிக்கிறது அந்த பச்சை கலர் அந்த 3 கலர் ஓ என்ன விலையா பைப் 3.5 அவன் தானே பார்க்குறான் பேசினான் எவ்வளோ 28 பாப்பன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன்னா விளையாடி இருந்தானே எவ்வளோ ஒரு எவ்வளோ 1934 1934 ரூபா இல்லை அது 10 வேனில் கொண்டு வரலாம் பைப் கேடிஹெச் எடுத்து போயிடும் அது பார்க்க குறவு அடி எடுத்து போயிடும் 10 அடி 10 அடியா அப்படி இல்லாட்டி வேனை பார்த்துட்டு ரிட்டர்ன் தருவேண்ணா பைக் இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிடும் சரி சரி தேவையில்லை அது போடுறது அப்போ எத்தனை பைப் அது எத்தனை பைப் 10 வேற சிபிஎஸ் பைப் 3.5 10 எடுங்க இங்கே மட்டும் அந்த 4 இன்ச்சில் 4 இன்ச்சில் நெட் உள்ள கட்டிங்க 4 இன்ச்சு அங்க ஏர் பைப் இருக்கா 4 இன்ச்சு ஏர் போகிற பைப் இருக்குதா ஏர் கேப் மூடி என் கேப்ல வரும் மேல ஏர் போற மாதிரி 4 இன்ச்சு வெங்கவுல் வெங்கவுலா கேட்குறீங்க ரெஜாக் வெங்கவுல் ஒன்று தாங்களே காடு சொல்லுங்க ஒன்று தாங்களே இது வெண்கோலா அது என்னது சும்மா வராமைக்கு எனக்கு நாத்தம் பெறாமல் இருக்கிறதுக்கோ என் கேப்ல ஏர் போறது மேல போற ஏர் போற மேல வராமைக்கு இருக்கிறீங்க அதான் நாத்தம் பெறாமல் இருக்கிறதுக்கோ அங்கே கேட்குறான் இங்கே இந்த இதா இது எத்தனை வேணும் 2 எல்லாத்துக்கும் போடுது நாத்தம் வராமைக்கு அது என்ன எங்கே போடுறது இது 4 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு இல்லையே இல்லை 2 காட்டுறதுக்கு உங்களுக்கு சரி காட்டுறேன் 4 இன்ச்சில் 2 சரியா 4 இன்ச்சில் 2 வேற கணக்காரனோட சேர்ந்து அப்புறம் நீங்க வேற என்ன சரி அவ்வளோதான் இப்போ அவ்வளோதான் அங்க போட்டு சொல்லுங்க மிச்சத்தை பாருங்க சரியோ அப்போ இதுக்கு இதை போடுங்க இங்கே அதை கேளுங்க பொஸா கேட்டேன் பாக்ஸ் அந்த பாக்ஸ் வீனஸ் இந்த பாக்ஸ் அந்த செட் எவ்வளோ போடுவீங்க அந்த இல்லை அது ஓகே இது நீங்கள் தந்தபடியே தான் கேட்குறேன் நான் மட்டும் எடுக்கிறேன் அந்த வீனஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லக்ஸரி டைப் வந்து எவ்வளோ போடுவீங்க கழிச்சு கொடுத்தேன் எவ்வளோ நீ இருடா கொஞ்சம் முன்னே யார் கேட்டு இப்போ கழிச்சு கொடுத்தாத லக்ஸரி டைப் கொஞ்சம் ஐட்டம் காணா கிட 4-5 ஐட்டம் தான் கிடக்கு ஒரு 10-15 ஐட்டம் கிடந்தா பரவாயில்ல தம்பி சிரிச்சீங்களே தம்பி 31,000 அதான் எல்லாம் இதில் வருது தானே 1 2 3 4 5 5 பீஸ் தானே எல்லாம் காட்டணும் வரும் 23 250 அதான் அவர் சொன்னவர் 25% ஃபுல்லாகவே நார்மலாக இனி நமக்கு 20 தான் நீங்கள் தூரத்துலேருந்து வந்து ஒரு காலத்துக்காக உங்களுக்கு 25 தரோம்